திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகியின் கடையை அடித்து சூறையாடிடும் கும்பலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. டூ வீலர் உரசியதில் ஏற்பட்ட மோதல் ஆவேச சம்பவத்தில் முடிந்தது ஏன்? பைக் மீது உரசியதால் உண்டான தகராறு, மகனை தாக்கியதால் கடையை சூறையாடிய குடும்பத்தினர். திமுக பிரமுகருக்கு எதிராக எழுந்துள்ள குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் கடை வைத்திருப்பவர் திமுக பிரமுகர் பிராங்க்லின். சம்பவத்தன்று தனது டூ வீலரில் சென்று கொண்டிருக்கும் போது எதிரே பைக்கில் வந்த நந்தா என்பவரின் வாகனத்தை மோதுவது போல சென்றுள்ளார். அதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாகி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பலத்த காயமடைந்த நந்தா தனது குடும்பத்தாரிடம் நடந்த விஷயத்தை கூறியதால் ஆத்திரமடைந்த அவர்கள் உறவினர்களுடன் கூட்டு சேர்ந்து ஆக்ரோஷ செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேருந்து நிலையத்திற்குள் இருக்கும் திமுக பிரமுகரின் கடையை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்தனர். கண்ணாடி ராக்குகளை உடைத்து நொறுக்கி கடையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களையும் கீழே வீசி சூறையாடினர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த பேருந்து பயணிகள் அச்சத்தில் அலறி அடித்து ஓடினர். தகவல் அறிந்த திமுக பிரமுகர் சம்பவ இடத்திற்கு சென்றால் தன்னை தாக்கி விடுவார்களோ என்ற அச்சத்தில் காவல் நிலையம் சென்று புகார் அளித்திருக்கிறார். சாதாரண வாக்குவாதம் விவகாரத்தில் கடையை சூறையாடி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையின் முடிவில் யார் மீது தவறோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்துள்ளனர்.